ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஜூலை மாத பலன்களை பார்க்க இருக்கின்றோம். வழக்கம்போல் நாம் ஒவ்வொரு வீட்டின் பலனாக சொல்வோம். நீங்கள் உங்களுடைய ராசிக்கும் பார்க்க வேண்டும். உங்களுடைய லக்னம் எதுவோ அதனுடைய ராசிக்கும் பார்த்தால்தான் நாம் சொல்கின்ற பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒத்து வரும் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவு கூறுகின்றோம். இப்பொழுது ஒவ்வொரு ராசியின் உண்டான பலன்களை நாம் இப்போது பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் ஆரம்பத்திலே 16ஆம் தேதி வரை 11 இருக்கின்றார். ராசியிலே ராகு கேது சம்பந்தத்தோடும் 4ஆம் தேதிக்கு பேர் உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் இருக்கின்றார். அதனால் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும். ராசிநாதன் 11 இருப்பதும் உடன் 7ஆம் தேதிக்கு மேல் 2-11 கூடிய புதன் உடன் சேர்ந்து இருப்பது மகத்தான நல்ல பலன்களை தரக்கூடிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் 10 திக்பலம் அடைந்திருக்கின்ற செவ்வாயினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதனால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், பேர் புகழ் என்று சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் நிச்சயமாக நடைபெறும் என்பதை நீங்கள் நம்பலாம். அதே வேளையில் செவ்வாய்க்கு சனி பார்வை கிடைப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதலான கவனம் தேவை. உடல் நலத்தில் சற்று கூடுதலான அக்கறை தேவை. மற்றபடி 1ஆம் வீட்டு பலன்கள் பூர்ணமாக சகல சௌபாகியத்துடன் இருக்கும். 16ஆம் தேதிக்கு பிறகு அவர் 12 வருவார். 12 வந்தாலும் உச்ச குருவுடன் சேர்ந்து இருப்பதனால் 1ஆம் வீட்டு பலன்கள் மிக மிக அற்புதமாக இருக்கும். மாத பிற்பகுதியில் மேக்சிமம் சிம்மராசி சிம்மலக்கணக்காரர்களுக்கு பயணங்கள் உண்டாகும். அது உள்ளூர் பயணங்களாகவும் வெளிநாடு பயணங்களாகவும் இருக்கலாம். அது சொந்த ஜாதகத்தை பொறுத்த விஷயம். ஆக இந்த ஜூலை மாதத்துக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கும் சிம்ம லக்னக்காரர்களுக்கும் 1ஆம் வீட்டு பலன் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் மிகப்பெரிய அளவிலே வாய்ப்பும் வசதியும் பாக்கியமும் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் நிச்சயமாக வரும் என்பதை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் புதன். அவர் ஆரம்பத்திலே 12 பிறகும் அவர் 11 உங்களுடைய ராசிநாதன் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதினால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, பொருளாதார உயர்வு, சகலவிதமான சௌபாகியம், உங்கள் சொல்லுக்கு ஒரு மரியாதை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் என்ற சகலவிதமான நன்மைகள் ஏற்படும். இருந்தாலும் 8 இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் வீட்டை பார்ப்பதினால் பொருளாதார விஷயத்திலும், வாக்கு விஷயத்திலும், குடும்ப விஷயத்திலும் நீங்கள் எல்லா வகையிலும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் நிதானமாக இருக்க வேண்டும். மன விஷயத்திலும் சிக்கனத்தை கடைப்பிடிக்க வேண்டும். யாரிடத்திலும் நீங்கள் வாக்குறுதி தரக்கூடாது. தந்தால் சிக்கல் வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் சுக்கிரன். அவர் ஆரம்பத்திலே 4 தேதி வரை 12 பிறகு உங்களுடைய ராசியிலே வந்து விடுகின்றார். அவரை சகோதரக்காரர்கள் செவ்வாய் பார்ப்பதினால் 3ஆம் வீடு வலிமை அடைகின்றது. உங்களுடைய தைரியமும் வீரியமும் உங்களுக்கு பக்க துணையாக இருக்கும். இளைய சகோதரர் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் உண்டாகும். விஐபிகளுடைய தொடர்புகள் உண்டாகும். எடுக்கின்ற காரியங்கள் மிகப்பெரிய அளவிலே வெற்றியும் உண்டாகும். இருந்தாலும் சகோதரக்காரன் செவ்வாய்க்கு சனி பார்வை இருப்பதனால் தசாபுத்தி சரியில்லை என்றால் இளையவர்கள் மூலமாக தசாபுத்தி சரியில்லாதவர்களுக்கு மட்டும் சொந்த ஜாதகத்தில் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு அந்த தசை நடப்பவர்களுக்கு இளைய சகோதரர் மூலமாக தேவையற்ற வீண் விரோதங்கள் அல்லது வைத்திய செலவுகள் அல்லது வட்டி செலவுகள் போன்ற விஷயங்கள் வரலாம். மற்றவர்களுக்கு 3ஆம் இடம் மிகப்பெரிய அளவிலே வாய்ப்பும் வசதியும் கட்டாயம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சுக்கிரன் பார்வை இருப்பதினால் உங்களுடைய ராசிக்கு தர்ம கர்மாதி யோகமும் உண்டாவதனால் மிகப்பெரிய பலமாகவே அதை உங்களை கட்டாயம் காப்பாற்றும் என்பதை நிச்சயமாக நீங்கள் நம்பலாம். எந்த ஒரு ஜாதகத்திலும் நல்ல பரிவர்த்தனையும் தர்ம கர்மாதி யோகம் இருந்தால் தெய்வ கடாட்சம் உங்களை பரிபூர்ணமாக காப்பாற்றும் என்பதே அதனுடைய அடிப்படை புரிதலாகும். உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் செவ்வாய். அவர் 10 இருந்து நேரடியாக 4ஆம் வீட்டை பார்ப்பதினாலும் 12 உச்சம் பெற்ற குருவும் 4ஆம் வீட்டை பார்ப்பதினால் 4ஆம் வீடு பலம் அடைகின்றது. அது மட்டும் இல்லாமல் புதனும் உங்களுடைய 2-11 கூடிய புதனும் ராசிநாதன் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதினால் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து படிப்பார்கள். எந்த துறையில் தேர்ந்தெடுத்தார்களோ அல்லது எந்த துறையில் அவர்கள் இருக்கின்றார்களோ அந்த துறையில் இந்த மாதம் நிச்சயமாக சாதனை புரிவார்கள். எடுக்கின்ற கல்வித்துறையில் அத்தனையும் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது. 4ஆம் வீடு பலம் அடைவதனால் வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சேர்க்கைகள் பிரமாதமாக இருக்கும். அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். பலருக்கு இடமாற்றமும் பூமியால் லாபங்களும் உண்டாகும். பலருக்கு தாய் தகப்பன் இருவர் மூலமாக சொத்து சுகங்கள் கிடைப்பதற்கும் முறையான முறையில் குறிப்பாக பெண்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவாக தாய் வீட்டு சேதனமாக சொத்து சுகங்களோ அல்லது பூமியால் லாபங்களோ வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். பலருக்கு புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் புதிய குடியிருப்புகளுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும். ஆக 4ஆம் வீட்டு மூலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏதோ வகையில் அதிர்ஷ்டம் நிச்சயமாக தழுவிக்கொள்ளும். உங்களுடைய ராசிக்கு 5 கூடியவர் குரு பகவான். அவர் தான் வீட்டிற்கு 8 இருந்தாலும் அவர் உச்ச பலம் அடைந்திருக்கின்றார். ஆரம்பத்திலே ராசிநாதனும்
புதனும் 5ஆம் வீட்டை பார்க்கிறார்கள். 5ஆம் வீட்டிற்கு அவர்கள் தர்ம கர்மாதியோகி, அதாவது தனுசுக்கு 9, 10 கூடியவர்கள் தர்ம கர்மாதியோகத்தை கொடுக்கக்கூடிய 9, 10 கூடிய சூரியனும் புதனும் 5ஆம் வீட்டை பார்ப்பதினால் 5ஆம் வீட்டு அதிபதி தன் வீட்டிற்கு 8 இருந்தாலும் அவர் ஸ்தான பலத்தோடு இருப்பதினால் 5ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் ஏற்படும். அவர் 12 இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் நிச்சயமாக சுபவிரயங்கள் காத்திருக்கிறது. அது அவரவர் வயதிற்கேற்ற அளவுக்கு இருக்கும். இளையவர்களாக இருந்தால் படிப்பு, வாலிப வயதிலாக இருந்தால் திருமணம், குழந்தை பாக்கியம், வெளியூர் செல்வது, தொழிலுக்காக பணம் சுபவிரயமாவது போன்ற விஷயங்கள் இருக்கும். அல்லது வீட்டுக்கு தேவையான பொன்பொருள், ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஆக 5ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும் யோகங்களும் நிச்சயமாக உண்டாகும். பிள்ளைகள் படிப்புக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக வெளியூர்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ செல்லக்கூடியது இருக்கும். அதனால் ஒரு சிலர்கள் கடன் வாங்கலாம். அந்த கடனையும் நீங்கள் சுபகடன்களாக கட்டாயம் ஏற்றுக்கொள்ளலாம். ராசிக்கு 6 கூடியவர் சனி பகவான். அவர் 8 இருந்து குரு பகவானுடைய பார்வை 6ஆம் வீட்டிற்கும் 6ஆம் வீட்டு அதிபதிக்கும் கிடைப்பதினால் 6ஆம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் வராது. எதிர்ப்பு, போட்டி, போராமை எல்லாம் உங்கள் முதுகுக்கு பின்னால் இருக்குமே தவிர நேரடியாக இருக்காது. 6ஆம் வீட்டு அதிபதி சனி பகவானை குரு பார்ப்பதினால் கடன்கள் இருந்தாலும் அந்த கடனை அடைபடுவதற்குண்டான வழியும் வசதியும் வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகுமே தவிர போட்டி, போராமை, எதிர்ப்புகள் எல்லாம் எதுவும் உங்களை நேரடியாக பாதிக்காது என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 7 கூடியவர் சனி பகவான். அவர் 8 இருந்து குரு பகவானுடைய பார்வை வாங்குகிறார். 4ஆம் தேதிக்கு பிறகு 12 இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியிலே இருந்து 7ஆம் வீட்டை பார்ப்பார். அதனால் 7ஆம் வீட்டு அதிபதிக்கு சுக்கிரன் பார்வையும் 7ஆம் வீட்டு அதிபதியான சனிக்கு குரு பார்வையும் கிடைப்பதனால் கணவன் மனைக்குள் ஒற்றுமை ஓங்கும். ஒருவருக்கு ஒருவர் புரிதலும் இருக்கும். அன்பும் அரவணைப்பாக இருப்பார்கள். சற்று கூடுதலான முயற்சி செய்தால் இந்த மாதம் சிம்மராசிக்காரருக்கு அற்புதமான முறையிலே திருமண பாக்கியம் எந்த தங்கு தடை இல்லாமல் நடப்பதற்கும் கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன. உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் குரு பகவான். அவர் 12 உச்சமடைந்து 8ஆம் வீட்டை பார்ப்பதனால் போட்டி, போராமை, வம்பு வழக்குகள், சங்கடம்லாம் 8ஆம் வீட்டு கெடுபலங்கள் நிச்சயமாக உங்களை ஒன்றும் செய்யாது. அதே வேளையில் 9ஆம் வீட்டிற்கு 12ஆம் வீட்டை பார்ப்பதனால் தந்தையார் வகையில் உங்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள், குடியிருப்பு மாற்றங்கள், அலுவலக மாற்றங்கள் ஏற்படலாம். தற்காலிகமாக வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு வரலாமே தவிர 8ஆம் வீட்டின் மூலமாக பெரிய சங்கடங்கள் வராது என்பது ஆறுதலான விஷயம். அது மட்டும் இல்லாமல் மாத பிற்பகுதியில் ராசிக்கு 8 சனி இருந்து ராசிநாதனுடன் குருவும் சேர்ந்து இருப்பதினால் 8ஆம் வீட்டின் மூலமாக நிச்சயமாக ஒரு சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ராசிக்கு 9 கூடியவர் செவ்வாய். அவர் 10 திக்பலத்தோடு வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பலவிதமான நன்மைகள் ஏற்படும். தர்ம கர்மாதியோகம் பூர்ணமாக ஏற்படுகிறது. 9ஆம் வீட்டு அதிபதி 10 இருப்பதும் 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனை ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்ப்பதினால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் பலவித நன்மைகளும் சொத்து சுகங்களும் பிதுர்ராஜ சொத்துக்கள் வரலாம். குலதெய்வத்தினுடைய வரலாம். மகானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் போவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. காரணம் கேதுவுடன் சுக்கிரன் சேர்ந்து செவ்வாய் பார்வை இருப்பதே அதற்கு ஒரு முக்கிய காரணமாகவும் அமையலாம். உங்களுடைய ராசிக்கு 10 கூடியவர் சுக்கிரன் ஆகின்றார். ஆரம்பத்திலே 12 பிறகு உங்கள் ராசியிலும் இருக்கின்றார். 10 உச்சம் திக்பலம் அடைந்த செவ்வாய் 10ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனை பார்ப்பதினால் அந்த தர்ம கர்மாதியோகம் முழுமையாக இருப்பதினால் தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலமாகவும் திருப்பு முனையமாக அமையும். சரியான வேலை இல்லாது இருப்பவர்களுக்கு புதிய வேலையும், வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, பண உயர்வு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. புதிய சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும், அதனால் உங்கள் வாழ்க்கை தரம் 10ஆம் வீட்டின் மூலமாக உயர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதே வேளையில் செவ்வாயை சனி பார்ப்பதினால் சொந்த ஜாதகத்தில் சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டு இருந்து அதற்குண்டான தசாபுத்தி நடந்தால் தொழிலிலும் சரி, தந்த வகையிலும் சரி தேவையற்ற சிக்கல்களும் வீண் விரோதங்கள் வரலாம். அப்படிப்பட்டவர்கள் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டினை அவசியம் செய்து கொள்ள வேண்டும். ஒரு ராசிக்கு 11 கூடியவர் புதன் ஆரம்பத்திலே 12 உச்சகுருவுடன் இருக்கிறார். 7ஆம் தேதிக்கு பிறகு 11 அவர் ராசிநாதனுடன் இருப்பதினால் எடுக்கின்ற காரியங்கள் முழு அளவில் வெற்றி அடையும். மூத்த சகோதர சகோதரி வகையில் நன்மைகளும் யோகங்களும் லாபங்களும் உண்டாகும். பொன் பொருள் பட்டம் பதவி பேர்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்கள் முயற்சிகள் அத்தனையுமே வெற்றியடையும். காரணம் 11ஆம் வீட்டு அதிபதி 11 உடன் ராசிநாதன் உடன் இருப்பதினால் அப்படிப்பட்ட அற்புதமான பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. சரியான முறையில் நீங்கள் திட்டமிட்டு அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். குறிப்பாக தொட்டது தொடங்கும் மூத்த சகோதர சகோதரியுடைய முழு ஒத்துழைப்பும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனயோகம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 12 கூடியவர் சந்திரன். அவர் 4 கிரகம் 12 சுபகிரகமான குரு பகவான் இருப்பதினால் ஆகக்கூடிய அத்தனை செலவுகளும் பிள்ளைகளுக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் தான தர்மங்கள் ஆன்மீக செலவுகளாக இருக்குமே தவிர சிம்மராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு எந்த வீண் விரைய செலவுகளும் இந்த மாதம் வராது. ஆக முற்பகுதியும் சரி பிற்பகுதியும் சரி ராசிநாதன் சாதகமாக இருப்பதினால் எடுக்கின்ற காரியம் அத்தனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். குறிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியால் அவதிப்பட்டவர்களுக்கு உச்சகுரு பார்வை கிடைப்பதனால் அஷ்டம சனியால் உங்களுக்கு நிச்சயமாக இனி வரக்கூடிய காலங்களில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது என்பதை தைரியமாக நீங்கள் நம்பலாம். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்க்கலாம்.
அருகாமையில் உள்ள சிவா விஷ்ணு ஆலயங்களுக்கு சென்று காலையோ மாலையோ நேரம் கிடைக்கும்போது நெய் தீபம் ஏற்றலாம். மகானுடைய மகானுடைய ஜீவசமாதிக்கு சென்று வணங்கலாம். எந்த மகான்களாக இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுடைய மனதுக்கு பிடித்த மகானுடைய ஜீவசமாதிக்கு சென்று வருவதும் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபாடுதல் பண்ணுவதும் அற்புதமான பலன்களை தரும். முடிந்தவர்கள் செய்யலாம். முடியாதவர்கள் வீட்டிலிருந்தும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் வீட்டிலே அந்தந்த படத்தை வைத்து இருந்த இடத்திலே வணங்கலாம். நிச்சயமாக நல்லதொரு மாற்றங்களும் ஏற்றமும் கட்டாயம் உண்டாகும் என்பதே இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டு முறையாகும். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யலாம். மீண்டும் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.